ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி தைச்சிருக்கிற லாங் ஃப்ராக் வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு 5 மீட்டர் துணி வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கிரேப் மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து மேலே டாப்புக்கு மட்டும் நான் வந்து லைனிங் கொடுக்கறதுக்காக 1 மீட்ரு மட்டும் எடுத்திருக்கேன். கீழே பாட்டமுக்கு வந்து லைனிங் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த 5 மீட்டர் கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்திருக்க 1 மீட்டர் லைனிங்கை இந்த மாதிரி பகுதி பகுதியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் மொத்தமாக 14.5 எடுத்திருக்கேன். ஸோ 13.5 கரெக்டான அளவு. ஷோல்டருக்கும் கீழே ஹிப் ஜாயினுக்கும் 1 இன்ச்சுன்னு சொல்லி 14.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் கழுத்துக்கு வந்து 5 இன்ச்சும் பேக்குக்கு வந்து 6.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். வித்தியாசம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வச்சுங்க. இது நார்மலான மெஷர்மெண்ட். ஷோல்டரு ஆம்ஹோலும் 6 வச்சுக்கிற போகிறேன். பாடி வந்து 9.5, வேஸ்ட் வந்து 8.5. ஸோ சைடு வந்து 1.5ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் நெக்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பே யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கை வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 2 பீஸில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து அந்த பேக் நெக்குக்குரியதை வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பேக் பார்ட், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்போ அடுத்த ஷோல்டர்கிட்ட அந்த ஜாயின் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட்டை மட்டும் நம்ம வெட்டி எடுத்து விட்டுறலாம். வெட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த துணியை எடுத்து போட்டு நம்ம அதில் வந்து எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா ஒரு 1/2 இன்ச் வித்தியாசம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே இதில் கிடச்சிரும். அடுத்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து வெட்டி எடுக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதில் 15 வந்து வச்சுருக்கேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காகவும் மிச்சது வந்து நம்ம இது பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கு. அடுத்து மிச்ச துணியை வந்து இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. துணி மூடி இருக்கிற பக்கம், அதாவது க்ளோஸ் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு அந்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இது மாதிரி அந்த துணி மேலே இந்த துணியை தூக்கி போட்டுருங்க. அடுத்து போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு மொத்த லென்த் வந்து எனக்கு வந்து 34 வேணும். ஸோ மேலே வந்து மார்க்கிங் பண்ணுறது வந்து டாப் பார்ட் வெட்டணும் இல்லையா, அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா நம்ம 6, நான் வந்து எனக்கு 5.5 வந்துச்சு. ஸோ நான் 6ன்னு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்தே தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 34 வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து நம்ம பீஸ் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். ஸோ மேலே இருக்க பார்ட்டி வெட்டிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற பார்ட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா எங்கே ஒட்டு போடுறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பீஸுக்கு வந்து நம்ம ஒட்டு துணி கொடுத்து அடித்து திருப்பினோம்னா ஈஸியாக வந்துடும். கொடுத்து திருப்பிட்டு நம்ம அதே ஷேப்புக்கு வெட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ வெட்டுறது வந்து இவ்வளோ சிம்பிளானது தான். அடுத்து ஸ்டிச் பண்ணுறது நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடுத்து நம்ம இது ஒவ்வொன்றுக்கும் தனியாக கூட நம்ம வந்து தெளிவாக வீடியோஸ் போடலாம். இப்போ வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் அந்த மாதிரி ரோஸ் கலரில் ஒரு லைனிங் பிட் எடுத்திருக்கேன். ஸோ நான் லைனிங்காக பின்னாடி வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலர் வேணுங்கிறதுக்காக பைப்பிங் எடுத்து த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்காக சிங்கிள் கைடு மாற்றி இந்த மாதிரி அடிக்கிறேன். உள்ளே பைப் கொடுத்து த்ரெட் பைப் கொடுத்து நம்ம பைப்பிங் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி முதலே வச்சுக்கிற போகிறேன். அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிறோம் இல்லையா, அந்த கீழே இருக்க போர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் வந்து கரெக்டாக அந்த பைப்பிங்லேயே வர்ற மாதிரி நான் அடித்து இப்போ திருப்பணும். ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி அடித்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அழகான பைப்பிங் வந்து கிடச்சிரும். பைப்பிங் வந்து மெல்லிஸாக கிடைக்கும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே அது மேலேயே ஒரு படிமான தையல் போடுற மாதிரி அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க.
ப்ளைனாக மடித்து அடிக்கிறத விட இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து அடிக்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி அடித்தோம்னா நம்மளுக்கு ப்ளைனாக இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு அழகாக சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுக்குறப்ப இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் ரோப் கொடுத்து திருப்பியிருக்கேன். இதே மாதிரி தான் எப்பயும் போல் நம்ம எல்லாமே செய்கிற மாதிரி தான். அடுத்து கீழே வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுனா வச்சு பார்க்கணும். வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு அடித்தா நம்மளுக்கு நல்லது தான். கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு இதே மாதிரி வச்சு ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்தோம்னா கிரேப் வந்து இழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இழுக்காமல் கரெக்டாக அதே இடத்துல வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுருணும். அந்த துணி எதுவும் மாட்டலை செய்யலைன்னும் போது மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு 2 பக்கமும் திருப்பிக்கோங்க. ஸோ நம்மளோடது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அதிகமாக யாரும் ரொம்ப நேரம் பொறுமையாக பார்க்குறதில்ல. ஸோ அதனால நான் ஒரு பக்கம் என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கை எந்த அளவுக்கு பிடிச்சி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி அடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த டாப் ஃபுல்லாகவே நம்ம லென்த் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். ஸோ 1.5 இன்ச் அந்த அளவுக்கு வர்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. அந்த கீழே இடுப்புக்கிட்ட வந்து நீங்கள் டக்குன்னு அந்த எதை வளைச்சோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பொஸ்ஸுன்னு இருக்கும். ஸோ ஒரு 3 இன்ச்சு கிட்ட அதே மாதிரி லெவலில் ஒரே லெவலில் கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த எட்ஜுக்கு போட்டிங்கன்னா அதோட ஷேப் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இடுப்புக்கிட்ட முந்துண்டு இல்லாமல் ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். துணி வந்து உள்ளே சிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தையல் ஓட்டினீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு எட்ஜு கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்து அதோட இதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஒரு சைடு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் வந்து மறு சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி 3 இன்ச் வந்து கீழே கரெக்டாக கொண்டு வந்துட்டு வளைக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா அதோட அவுட்ஃபிட் இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்பவும் சூப்பராக வந்துச்சு. தேங்க்யூ.